அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி இரவு 12 மணிக்குள்ளாக இந்த எளிய பொருளை வாங்கி பாருங்கள், பணம் மலை போல் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான சூட்சமம் மிகுந்த பணவசிய பொருட்கள். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் எல்லா பொருட்களையும் வாங்கணும்னு கூட கிடையாதுங்க. ஒரே ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்கள் கூட பார்த்தீங்கன்னா மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது. நல்ல பணவசியத்தையும் அது ஏற்படுத்தும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ இன்றைய சித்ரா பௌர்ணமி அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வாங்கி பாருங்க, பலன்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த டைம்ல வேணாலும் நீங்க வாங்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஒரே ஒரு பொருளை மட்டும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் வாங்குவது உச்சகட்ட பலனை கொடுக்கும். அந்த பொருள் என்ன, இன்றைய தினத்திற்கான செவ்வாய் ஹோரை நேரம் என்னன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா துவரம் பருப்பு. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் சித்ரா பௌர்ணமி வந்திருப்பதனால துவரம் பருப்பை வாங்குவது மிக மிக விசேஷம். மிகுந்த நற்பலன்களை அது கொடுக்கும். வீட்ல ஆல்ரெடி நீங்க துவரம் பருப்பு வச்சிருந்தா கூட குறைந்தபட்சம் ஒரு 100 கிராம் அளவிற்காவது துவரம் பருப்பை நீங்க வாங்கிடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இது. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானை ருணகாரகன் மற்றும் பூமிகாரகன் அழைப்பது வழக்கம். சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, இது போல கடன் அடமானம் போன்ற விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க துவரம் பருப்பை வாங்குங்க. வாங்கிய பொருளை ஒரு அரை மணி நேரம் நீங்க பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூமுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மற்ற பொருட்களை நீங்க எந்த டைம்ல வேணாலும் வாங்கலாம். இந்த துவரம் பருப்பை மட்டும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் வாங்குவது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். இன்றைய தினத்திற்கான செவ்வாய் ஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. காலை நேரம் இப்ப நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ மதியம் அல்லது இரவு நேர செவ்வாய் ஹோரையில் இந்த பொருளை வாங்கி பாருங்க. உங்கள் கடன் முழுவதும் காணாமல் போகும். அது மட்டும் கிடையாதுங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இன்றைய தினம் கட்டாயமாக துவரம் பருப்பை நீங்க வாங்குங்க. நிலம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் இருக்கிறவங்க அனைவருமே இந்த துவரம் பருப்பை வாங்கி பாருங்க. அனைத்து வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான வழியில் முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் பொருள் அரிசி. பௌர்ணமி நாளே அது சந்திர பகவான் பூமிக்கு பூரணமாக காட்சி அளிக்க கூடிய நாள். அந்த சந்திர பகவானுக்கு உரிய தானியம் அரிசி. முடிந்தவரை பச்சரிசி கிடைக்குதான்னு பாருங்க. பச்சரிசி வாங்குவது மிகவுமே விசேஷம். தாந்திரீக முறைகள்ல கூட பார்த்தோம்னா பச்சரிசியை தான் நம்ம பிரதானமாக பயன்படுத்துவோம். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா எந்த வகையான அரிசியை வேணாலும் நீங்க வாங்கலாம். வீட்ல ஆல்ரெடி நீங்க அரிசி வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு அரை கிலோ அளவிற்காவது அரிசியை வாங்கி வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. எந்த நேரம் வேணாலும் நீங்க வாங்கலாம். அரிசியை நீங்க பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. டைரக்டா நீங்க கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். இன்றைய தினம் அரிசியை நாம் வாங்குவது வீட்டில் அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் நிறைவாக இருக்க செய்யும். சோ மறக்காமல் அரிசியையும் நீங்க வாங்கிடுங்க. மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் மாதுளம் பழம். பௌர்ணமி திதி மகாலட்சுமி தாயார் மற்றும் வராகி அம்மன் 2 பேருக்குமே உகந்த திதி. பொதுவாகவே எந்த ஒரு பௌர்ணமியாக இருந்தாலும் மாதுளம் பழ முத்துக்களுடன் கொஞ்சமாக தேன் சேர்த்து நம்ம நைவேத்தியம் செய்யும் போது அது அளப்பரிய பணவசியத்தை ஏற்படுத்தும். அதிலும் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சோ யாருமே இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க. ஒரே ஒரு மாதுளம் பழம் நீங்க வாங்கினால் கூட போதும். அதனுடைய முத்துக்களை எடுத்து கொஞ்சமா தேன் சேர்த்து மாலை நேரத்தில், அதாவது சாயங்காலம் 6 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ளாக நைவேத்தியம் செய்வது மிகவும்
ரொம்பவுமே விசேஷம். வீட்டுல நீங்க வராகி அம்மனுடைய போட்டோ விக்கிரகம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. மனதார மகாலட்சுமி தாயார் மற்றும் வராகி அம்மனை நினைத்து இந்த தேன் கலந்த மாதுளம் முத்துக்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணி பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நான்காவதாக நாம் பார்க்க போகும் பொருள் விரலி மஞ்சள். குறைந்தபட்சம் 2 விரலி மஞ்சளை வாங்கினாலே போதும். இந்த விரலி மஞ்சளை வாங்குவது 2 நற்பலன்களை நமக்கு கொடுக்கும். 1, வீட்டில் சுபகாரிய தடைகளை விலக்கும். 2வது, தங்கத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் 2 விரலி மஞ்சளை வாங்கினாலே போதும். அதிகபட்சம் எண்ணிக்கையே கிடையாதுங்க. எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம். விரலி மஞ்சள் கிடைக்காத இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா குண்டு மஞ்சளை வாங்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சளையும் நீங்க வாங்கலாம். வாங்கிய மஞ்சளை ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம். அல்லது பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல அந்த மஞ்சளை நீங்க போட்டு வைங்க. 90 நாட்கள், அதாவது 3 மாதங்கள் வரைக்கும் அந்த மஞ்சள் நகை அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும். அதற்கு பிறகு கால்படாத இடம் அல்லது நீர்நிலைகள்ல அந்த மஞ்சளை நீங்க போட்டுருங்க. இன்றைய தினம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க மஞ்சளை வாங்கலாம். 5வதாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள், வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய பொருளும் கூட, அதுதாங்க கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாந்திரிக பொருளும் கூட. வீட்ல ஆல்ரெடி நீங்க எவ்வளவு கல்லுப்பு பாக்கெட் வச்சிருந்தாலும் சரி, இன்றைய சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் கல்லுப்பை நீங்க கட்டாயமாக வாங்கிடுங்க. வாங்கிய கல்லுப்பை அந்த பாக்கெட் பிரிக்காமல் அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சனுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இன்றைய தினம் கல்லுப்பை வாங்குவது மகாலட்சுமி தாயாரை நேரடியாக வீட்டிற்கு நாம் அழைத்து வருவதற்கு சமம். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. கல்லுப்பு கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க நீங்க தூளுப்பையும் வாங்கலாம். கடைசியாக நாம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஏலக்காய். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு தாந்திரிகத்துல இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம வாங்கினாலே போதும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். வாங்கிய ஏலக்காயை ஒரு அரை மணி நேரம் நீங்க பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சமையலுக்கு வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க. மேலும் மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட அந்த ஏலக்காயை நீங்க வைக்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் தலா 2 ஏலக்காய்களை வைத்தாலே போதும். மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரர் 2 பேருக்குமே இந்த ஏலக்காய் உகந்தது. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த பொருட்களில் உங்களால எல்லா பொருட்களையும் வாங்க முடியும்னா தாராளமாக நீங்க வாங்கலாம். அனைத்துமே எளிமையான பொருட்கள் தாங்க. அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் கூட நீங்க வாங்குங்க. மிகவும் முக்கியமாக துவரம் பருப்பை கட்டாயமாக நீங்க வாங்கிடுங்க. நாளைய தினத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மேலும் இன்றைய சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.